ரஷ்யா மற்றும் உக்ரைனில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சதை கடந்த சில நாட்களாக வரக்கூடிய செய்திகளை பார்க்குறப்பவே தெரியும். உக்ரைனும் ரஷ்யாவை தாக்குறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்டல. ரஷ்யாவும் உக்ரைனோட லாஜிஸ்டிக்ஸையும் அந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் உக்ரைன் எந்தெந்த இடத்துல அவங்களோட ஆயுதங்களை சேகரித்து வைக்கிறாங்களோ அந்த பகுதியை தாக்குறதுலையும் எந்த விதமான தயக்கமும் காட்டலை. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரஷ்யாவோட அந்த வேர்ல்டு ஆக்சஸ், எக்கானமிக் ஆக்சஸை கொடுக்கக்கூடிய என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணாமல் விட மாட்டேன்னு ஒரு சபதத்தை எடுத்துட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அதோட விளைவாக கடந்த 6 நாட்களாக சி ஆஃப் அசோவ் பகுதியில் இதுவரைக்கும் உக்ரைன் தாக்கி இருக்கக்கூடிய பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் கொண்டு போகக்கூடிய அந்த கப்பல்கள் மீது மட்டும் 90க்கும் அதிகமான தாக்குதல், 90 கப்பல்களின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இதோட விளைவாக ரஷ்யா டான் அசோவ் கேனல், ரொம்ப முக்கியமான ஒரு வழித்தடம், காஸ்பியன் கடலையும் சி ஆஃப் அசோவ் கருங்கடல் பகுதியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழித்தடம், அதில் கப்பல் போக்குவரத்துன்றதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா, 40க்கும் அதிகமான இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மட்டும் இல்லை, ஈரான் யுத்தமும் முக்கியமான கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டிவ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் புஷர் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸின் மீது அமெரிக்கா அவங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்க. ரொம்ப பக்கத்தில், அந்த ரியாக்டர் டூமுக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த மிசைல் அதோட இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை ஆக்கே தாம்புகிஷவங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். டான் அசோவ் கேனல் சோவியத் யூனியன் காலகட்டத்தில் பெரிதும், அதாவது ஃபியூச்சருக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழித்தடம்னு சொல்லலாம். இதை உருவாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பல அரசுகள், ஒட்டமன் அரசுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த ரஷ்யன் எம்பையர் வரைக்கும் பெரிய அளவில் முயற்சி பண்ணி அதில் கடைசியில் வெற்றி அடைஞ்சது சோவியத் யூனியன். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோன்னா, இப்போ காஸ்பியன் கடல் பகுதி இருக்குது, அது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு வழித்தடத்தை, கடல் வழித்தடத்தை உருவாக்குது. ஆனால் கருங்கடல் பகுதியும் அதே ஆக்சஸ் பண்ண வைக்கணும்னா என்னன்னு பார்த்தோன்னா, டான் நதியும் வால்கா நதியும் இணைக்கக்கூடிய வகையில் டான் அசோவ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு வழித்தடத்தை ஒரு நீர்வழி வாய்க்கால வெட்டுறாங்க. இதோட விளைவாக என்ன ஆகுதுன்னா, சி ஆஃப் அசோவை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பல்கள் கருங்கடலில் இருந்து கர்ச் பிரிட்ஜை தாண்டி சி ஆஃப் அசோவ் வழியாக இந்த நதியில் வரக்கூடிய கப்பல்கள் டைரெக்டாக இந்த ஒரு ரூட்டை பயன்படுத்தி, இந்த டான் அசோவ் கேனலை பயன்படுத்தி காஸ்பியன் கடலை போய் அடைய முடியும். இதற்குன்னு சொல்லி அந்த கப்பல்களோட சைஸ் லிமிட்ன்றது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான வழித்தடம். காரணம் என்னென்னா, காஸ்பியன் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யா அதிகமாக கோதுமை மற்றும் தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள். அங்கிருந்து நேரடியாக கப்பல் மூலயமா அவங்க வியாபாரம் பண்ணுறதுனால அதிகப்படியான லாபம் கிடைக்கும். மற்றும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் இந்த ஒரு வழித்தடம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ கடந்த 6 நாட்களோட டேட்டாவை மட்டுமே எடுத்து பார்த்தோன்னா, இந்த சி ஆஃப் அசோவ் பகுதியில் 90 கண்டெய்னர் கப்பல்களை, 90 க்ரூட் ஆயிலை கொண்டு போகக்கூடிய அந்த டேங்கர் கப்பல்களின் மீது உக்ரைன் அவங்களோட தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் சில மிஸ்மேட்சஸ் இருக்குது. அதாவது அடித்த கப்பலை திரும்பவும் அடித்ததா உக்ரைன் சில இடங்களில் கணக்கு காட்டுறாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் டைம் வீடியோ, அந்த இம்பாக்ட் வீடியோ மட்டுமே கனெக்ட் பண்ணக்கூட குறைஞ்சபட்சம் ஒரு 65 கப்பல்களாவது இந்த இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கப்பல்களோட அடுத்த கட்ட அப்டேட் என்னன்றது தெரியல. ஸோ உக்ரைன் அடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த கப்பல்களால் அதுக்கப்புறம் டிரான்சிட் ஆக முடியாத ஒரு நிலைமையில தான் அது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுவிதமாக எந்த டிராஃபிக்கும் அலோவ் பண்ண போகிறதில்லன்னு அந்த கேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை மேற்குலக நாடுகள் எப்படி அவங்களோட ஊடகங்களில் காமிச்சாங்க பார்த்தோன்னா, சி ஆஃப் அசோவ் பகுதியில் கம்ப்ளீட்டாக அந்த டிராஃபிக்கானது ஹால்ட் பண்ணப்பட்டதாக சொல்லிட்டாங்க. எந்த விதமான கப்பல்களையும் நாங்கள் அலோவ் பண்ண போகிறதில்லன்னு. ஆனால் ரஷ்யன் சைடு பார்த்தோன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன், சி ஆஃப் அசோவ் அந்த கர்ச் பிரிட்ஜை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு கடல் பகுதியில் எந்த விதமான தடையும் கொடுக்கப்படலை. இந்த ஒரு கேனல் ரூட்டில் மட்டும்தான் கப்பல் போக்குவரத்துக்கு தடையானது கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று நைட்டு அதே நேரத்தில் ரஷ்யா பார்த்தோன்னா பெரிய ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக்கை நிப்ரோ பெட்ரோவஸ் மாகாணத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் மட்டுமே 29 ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ், நிப்ரோ பெட்ரோவஸ் மாகாணம், டான்பாஸ் மற்றும் ஜாப்ரோசியா, இந்த ஒரு 3 பகுதியில் மட்டுமே 29க்கும் அதிகமான ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ்ன்றதை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா உக்ரைனுக்கு பெரிய ஒரு டேமேஜை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பெரிய ரிசர்வ் எதுவும் இல்லாதனால, இப்போ ரிஃபைனிங் ஸ்டேஷன்ஸோ இல்லை பெரிய பெரிய கேஸ் ஸ்டோரேஜ் பிளான்ஸோ இல்லாதனால அதோட இம்பாக்ட் ஆனது சிறிய அளவில் தெரியுது. ஆனால் உக்ரைன் இந்த மாதிரி கப்பல்களை தாக்குறது இல்லை இவங்களோட ரிஃபைனிங் யூனிட்ஸை தாக்குறப்போ அதோட பாதிப்புகளும் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ உக்ரைனுக்கு பதில் கொடுக்குற விதமாக அந்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை ஃபியூல் ஸ்டேஷன்ஸையும் ரஷ்யா தகர்க்கிறதுனால உக்ரைனோட லாஜிஸ்டிக்ஸுக்கு, ஏன்னா அதே ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் தான் உக்ரைனோட ராணுவமும் பயன்படுத்துகிறாங்க. இது பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல உக்ரைன் அவங்களோட ஃபியூலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ, வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் இல்லை அந்த ட்ரோன்களுக்கு தேவையான அந்த பேட்டரி ரிசர்வ், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதையும் தேடி தேடி ரஷ்யா இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல உக்ரைனுக்கு கணிசமான அளவு பாதிப்பையும் அவங்க வீரர்கள் முன்னேறக்கூடிய அந்த வேகத்தை மிகப்பெரிய அளவுலையும் பாதிக்க தொடங்கி இருக்கு. சரி, ஈரான்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா நேத்துல இருந்து பார்த்தோன்னா ஈரான் செய்தி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அமெரிக்காவோட செனட்டர் கிரஹாம் அவர்கள் இறந்துட்டார்.
இந்த இறந்த செய்தி பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏன்னா நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் போட்டிருப்பேன், அவர் இறந்த உடனே முதல்ல எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யா தான். ஏன்னா ரஷ்யா தான் வந்து இவர் கொண்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடிய மாதிரி சில செய்திகள் நடந்து வந்திருக்கு. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு நபர். இவர் வந்து யார் நியூட்ரலைஸ் பண்ணாங்க, ஒரு இயற்கையான காரணத்தில் இறந்தாரா, இதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு உளவுத்துறை இதில் ஈடுபட்டு அவர் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஏதோ டாக்ஸனையோ இல்லை ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இது ட்ரம்ப்புக்கான ஒரு மெசேஜ். ஏன்னா கிட்டத்தட்ட ட்ரம்ப்போட ஒரு ஷேடோ மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல இருந்து ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம், ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, இது எல்லாத்துலேயும் ட்ரம்ப்போட நிலைப்பாடு இல்லை அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு ஷேடோ மாதிரி அவர் நினைக்கிறதே ஒரு பேசுவார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு நபர். ஸோ யாராச்சும் ஒரு உளவுத்துறை இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னா இது அவருக்கான குறி கிடையாது, அவரை வச்சு ட்ரம்ப்புக்கு சொல்கிறதுக்கான ஒரு மெசேஜாக அது பார்க்கப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு ஹை ப்ரொஃபைல் நபர், ட்ரம்ப்போட அந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவுக்கு இந்த ஒரு செய்தி தேவைப்படுது, அதனால சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ ஒருவேளை அந்த வீடியோ வேணும்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலோட உளவுத்துறையாக இருக்கக்கூடிய மொசாட் ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங்கை ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, துருக்கியில் அமெரிக்காவோட அதிபர் இருக்கப்போ, நாட்டோ கூட்டமைப்பில் அவர் பங்கேற்றிருக்கப்போ அவரை கொல்றதுக்கான முயற்சிகளில் ஈரானோட முக்கியமான அதிகாரிகள் ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தாங்க. அந்த சீக்ரெட்டான மெசேஜை நாங்கள் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு பல டேட்டாஸ் ஆனது கிடச்சிருக்கு. அந்த அசாசினேஷன் பிளாட்ன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதோட டீட்டெயில்ஸை டைரெக்டாக அமெரிக்காவோட அதிபருக்கு அனுப்பியிருக்கோன்னு இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. எப்படிடா இது பாசிபிள்? ட்ரம்ப் அவர்கள் நேற்று சொல்கிறாரு, 1000 மிசைல்ஸ், ஒருவேளை என்னை வந்து ஈரான் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணானா ஈரானை நோக்கி 1000 மிசைல்ஸ் ரெடியாக இருக்குது, அது பெரிய ஒரு டேமேஜ், அதாவது ஈரானியே மொத்தமாக காலி பண்ணுறோன்னு சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கி பார்த்தா இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி இந்த மெசேஜ் ஷேர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் ட்ரம்ப் அவர்கள் ஒருவேளை இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பாரோன்னு அந்த ஒரு சந்தேகம் வருது இல்லை, அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்காவோட அதிபர் ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்கணும்னு அமெரிக்காவோட பல அதிகாரிகள் இன்டெல் இன்புட்டை பேஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஈரான் தான் பண்ணுறாங்கன்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து அதிபரை பாதுகாக்கிறதுக்கான அந்த வேலைகள்லையும் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் பெரிய ஒரு சம்பவத்தை யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணுறாங்க. அது யாருன்றது தான் இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் எல்லாம் கை காட்டுறது பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஈரானை பொறுத்து தான். சரி, ஈரான் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா அமெரிக்கா ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணதுக்கப்புறம் அல்வுடைட் பேஸ், கத்தாரில் இருக்கக்கூடிய அல்வுடைட் பேஸ், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நேவியோட 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில டார்கெட்ஸை இவங்க அடித்தாங்க. இப்படி அடித்ததோட விளைவு எல்லா இடத்துலையுமே இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இது அல்வுடைட் பேஸில் நேற்று மிசைல் தாக்குனதுக்கு அப்புறமா எடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் ஃபுட்டேஜ். அன்னைக்கே எடுத்ததுனால அதோட கிளியரன்ஸ் வந்து பெருசாக கிடைக்கல. இதுக்கப்புறம் மேக்ஸர் டெக்னாலஜிஸ் போன்ற அந்த ஒரு சேட்டலைட் நிறுவனங்கள் கிட்ட இருந்து புகைப்படம் வந்தால் இதை விட அக்யூரேட்டாக கிடைக்கும். அடுத்தபடியாக யூஎஸ் நேவியோட 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பஹ்ரைனில் இருக்கிறது, அந்த ஒரு நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் காம்ப்ளெக்ஸில் அந்த ஒரு இம்பாக்டை அது கீழே ஏற்படுத்தியிருக்கு. அதற்கான சேட்டலைட் ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு. எல்லாத்தோட ஒரு பெரிய சம்பவம் எங்கன்னா குவைத்தில் தான் நடந்திருக்கு. ஏன்னா குவைத்தோட பேஸின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டப்போ 3 அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் இறந்துட்டு தான் ரஷ்யாவோட ஸ்டேட் டெலிவிஷனாக இருக்கக்கூடிய ஆர்டி அஃபிஷியல் செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்கா இதை உறுதிப்படுத்தலை. சில வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் சொன்னார், ஒருவேளை அமெரிக்கர்கள் இல்லை அமெரிக்காவோட சர்வீஸ்மேன் யாருக்காச்சும் இந்த ஈரான் யுத்தத்தில் பிரச்சனை வந்தது, இல்லை அவங்களுக்கு எதிரான தாக்குதலில் ஈரான் ஈடுபட்டாங்கன்னா அன்னையோட நான் இந்த MOUவை பிரேக் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா ஈரானுக்கு எந்த விதத்தில் பதில் சொல்லணுமோ அதை நான் சொல்லுவேன்னு ஒரு சபதமே எடுத்திருந்தார். இது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சுன்னா அமெரிக்க அதிபர் விதித்த அந்த ரெட் லைன், அதாவது கம்ப்ளீட்டான ரெட் லைன்ன்றதை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு நிகழ்வாக இது மாறும். இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அமெரிக்கா ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கப்புறம் ஒரு ATACMS லான்ச்சர்ன்றதை ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இதுவும் குவைத்தில் வச்சு தான் நடந்திருக்கு. இந்த குவைத்திலிருந்து தான் இந்த ATACMS மிசைல் ஃபயர் பண்ணப்பட்டு இன்னைக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறமா எந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஸ்ட்ரைக் ஆரிஜின் ஆச்சோ அதை நோக்கி ஈரான் க்ரூஸ் மிசைலும் ட்ரோன்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லான்ச்சரை தாக்குனதில் எக்ஸாக்டாக ரெண்டுத்தில் எது தாக்குச்சுன்னு தெரியல, ஆனால் ரெண்டுத்தையுமே ஈரான் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூஸ் மிசைல்ஸை விட அந்த லைவ் டார்கெட்டை பின் பாயிண்ட் பண்ணி அந்த அக்யூரஸியோட அடிக்கிறதுல ட்ரோன்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரோன்கள் அதை தாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ATACMS லான்ச்சர் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. அதோட வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. எப்படி ஈரானுக்கு இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது, அதுவும் அமெரிக்கா ஃபயர் பண்ணி முடிச்ச அடுத்த சில நிமிஷங்கள்ல, அந்த இம்பாக்ட் ஏற்பட்ட அடுத்த சில நிமிஷங்கள்ல எப்படி ஈரானால இந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தாக்க முடியுதுன்னு சொல்லி பல சந்தேகங்களையும் பல விதத்தில் குழம்பி போயிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இதுக்கு பின்னாடி ஹெவி இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஈரானுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப காலமாக ஈரானுக்கு இந்த யுத்தம் தொடங்கினதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக உதவ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் செயற்கைக்கோள்களோட உளவு டேட்டாவும் கிடைக்கிறப்போ ஈரானால் இதை விட இன்னும் அதிகப்படியான அக்யூரஸியோட டார்கெட்ஸை ஃபைன் பண்ணி அடிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சேட்டலைட் டேட்டா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கடைசியாக அந்த நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் மேலே நடந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக்,
இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப், அதாவது அமெரிக்கா அடிச்சாங்க, அதுக்கு ரிட்டாலியேஷனுக்கு ஈரான் அடிச்சாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. நேத்து மீண்டும் ஈரானோட இந்த ஸ்ட்ரைக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா அடுத்தது ஈரானை தாக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எந்த இடத்துல பார்த்தோன்னா புஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஈரானோட ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்போ ஆக்டிவ்ல இருக்கிறதுல ஒன்னே இது மட்டும்தான். இந்த சேட்டலைட் இமேஜஸ் கொஞ்சம் க்ளீனாக கிடைக்கல. ஏன்னா ஸ்ட்ரைக் நடந்த அடுத்த கொஞ்சம் நேரத்தில் இந்த சேட்டலைட் இமேஜ் வெளியில் வந்தனால க்ளீனான பிக்சர் கிடைக்கல. கொஞ்சம் ஹை அண்ட் இமேஜ் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்த பாருங்கள், கரெக்டாக அந்த டோம் இருக்கும்ல, ரியாக்டர் டோம், அங்கேருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இந்த மிசைல் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு. அதாவது அமெரிக்கா அடிச்சிட்டாங்கன்றதுக்காக ஈரானுக்காக பேசுறதோ, இல்லை ஒருவேளை ஈரான் வந்து இதை இஸ்ரேலோட நியூக்ளியர் ரியாக்டர் இல்லை அமெரிக்காவோட நியூக்ளியர் ரியாக்டர் எதற்கு எதிராக அடிச்சிருந்தாலோ இது பெரிய ஒரு தப்பு. எந்த தரப்பு பண்ணாலும் அது ஒரு பெரிய ஒரு தப்பு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டை வீசுகிற மாதிரி தான் இது. ஒருவேளை அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் பாதிப்பு ஏற்பட்டு அணுக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, ஒரு அணுகுண்டு அந்த இடத்துல வீசப்பட்டால் எவ்வளோ பெரிய ஒரு கதிரியக்க பாதிப்பு அது கொடுக்குமோ அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இதுவும் கொண்டு வந்து விடும். உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச சமூகம், சர்வதேச அமைப்புகள் எல்லாம் இதுக்கு நேற்றுக்கு கண்டனத்தை தெரிவித்து மிகப்பெரிய கண்டனங்களை பதிய வச்சிருக்கணும். ஆனால் யாரும் இப்போ வரைக்கும் பேசலை. இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததே வெளியில் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா பேசக்கூடிய அந்த மீடியாக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. சேட்டலைட் இமேஜ் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் சின்ன ஒரு இமேஜ் கிடைச்சா கூட ஃப்ரண்ட் பேஜில் போட்டு அதை பெருசாக பேசக்கூடிய ஊடகங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, இதை பேச மாட்டேங்கிறாங்க. இது பெரிய ஒரு எஸ்கலேஷன். அமெரிக்கா அடிச்சாங்கன்றதுக்காக நான் சொல்லலை. உண்மையிலே ஒரு நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸின் மீது ஸ்ட்ரைக் நடத்தப்படுறது அவ்வளோ பெரிய ஒரு எஸ்கலேஷன். அதை அமெரிக்கா இப்போ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் பேசணும். பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 தரப்பும் பண்ணுற பிரச்சனை அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் பேக் பண்ணலை. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் அவருக்கான அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வரைக்கும் ஈரான் ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த டேட்டாவை நாங்கள் பிரேக் பண்ணி இப்போ அமெரிக்கா கிட்ட கொடுத்துருக்கோன்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் செனட்டரோட அந்த மர்மமான மரணம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒருவேளை அந்த செனட்டரோட மறைவுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது அவருக்கான குறி கிடையாது, ட்ரம்ப்புக்கானது தான். ஸோ அதை பற்றி காணொலி வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா ஒரு பக்கம் ஒரு கேனலில் ஷிப்பிங் ரூட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே நைட்டில் உக்ரைன் மேலே ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரைக், 40க்கும் அதிகமான இடங்களில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா அடித்தா அதை விட ஹெவியான அடிப்புன்னு சொல்லி எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் அக்யூரஸியோட ATSMS லான்ச்சர்லாம் ஈரான் காலி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது உங்களுக்கு விடுறது உங்கள் எல்லாருக்கே